அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. இன்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். என்று நான் சொல்வதை கவனியுங்கள். நாம் கடந்த காலத்தின் படைப்புகள், அதனால் அதற்குள் நாம் கட்டுண்டு கிடக்க வேண்டியதில்லை. அதை திரும்பவும் சொல்கிறேன். நாம் கடந்த காலத்தின் படைப்புகள், அதனால் அதற்குள் நாம் கட்டுண்டு கிடக்க வேண்டியதில்லை. உங்கள் சிக்கல் உங்கள் செய்தியாக முடியும். உங்கள் வேதனை ஆறுதலாக முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சம்பவித்ததும் அதுவே. எனக்கு செய்யப்பட்டதினாலும் நான் செய்ததினாலும் ஏற்பட்ட என் வாழ்வின் வேதனை என் ஊழியமாக மாறியிருக்கிறது. அனுதினமும் அவ்வாறே நடக்கிறது என்று துணிந்து சொல்கிறேன். ரோமர் 8 வேதம், தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்கிறது. இந்த வசனத்திற்கு முன்பு ஜெபத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அதாவது வேண்டிக் கொள்வது இன்னதென்று தெரியாத காரணத்தால் பரிசுத்த ஆவி நம்முள் ஜெபிக்கிறார் என்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால் என் விசுவாசம், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் விடாது ஜெபிக்கையில் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்றுவார். இது அன்றாடம் என் இருதயத்தை பரவசப்படுத்தும் பிரமாதமான விதிமுறை. எனக்கு என்ன நேரிட்டாலும், நான் என்ன செய்தாலும், நான் ஜெபம் செய்து தேவனை நேசிப்பேனே. ஆனால் தேவ அழைப்பை நிறைவேற்றும்படியான ஒரு ஜீவியம் செய்ய என்னால் முடிந்ததை நான் முயலுவேனே. ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. தேவனை நேசி, தேவ சித்தம் விரும்பு, ஜெபி, பிறகு எல்லாம். சில என்றல்ல, இன்னொருவருடையதும் அல்ல. தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அனுதினமும் நான் செய்யும் தவறுகள் கூட என் செய்தியில் நான் புகுத்த தேவன் அவைகளையும் உபயோகிக்கிறார். எத்தனை முறைகள் கடந்த காலத்தில் எனக்கும் தேவுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் பிறகு நான் பிரசங்கித்த செய்திகளுக்கு மூலதனமாய் மாறியிருக்கிறது என்று என்னால் கணக்கு போட முடியாது. அத்தனை தடவைகள் என் தவறுகள் மக்களின் நன்மைக்காக மாறியுள்ளன என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனை நம்பினால் எல்லாவற்றையும் அவர் உபயோகிப்பார். நாம் எண்ணி பார்க்காதவைகளை எல்லாம் அவர் உபயோகிக்கிறார் என்பது நிச்சயம். பல சமயங்களில் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறதையே உங்கள் வாழ்வில் உபயோகிக்க தேவன் முடிவெடுக்கிறார். உதாரணத்திற்கு என் குரல் விசித்திரமான வித்தியாசமான ஒன்று. என் குரலை தேவன் உபயோகிப்பார் என்பது நான் கற்பனை கூட பண்ணாத ஒன்று. சிறு வயதில் இருந்தே என் குரல் எனக்கு பிடிக்காது. விசித்திரமாக வித்தியாசமாக தொனித்ததால் ஒரு வகை தாழ்வெண்ணம். இப்போது அந்த விசித்திரமான துணியை அன்றாடம் அகிலமெங்கும் தேவன் பொறிந்து தள்ளுகின்றார். அதை மக்களும் நின்று கேட்கிறார்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை நடத்தட்டும். தேவன் உங்கள் தவறுகளை விட பெரியவர் அல்ல, உங்கள் கடந்த காலத்தை விட பெரியவர் அல்ல என்று நினைப்பதை நிறுத்துங்கள். உங்கள் எதிர்காலம் இப்போதே ஆரம்பிக்கிறது. ஒரு சில கேள்விகள். வாழ்க்கையில் மோசமான ஆரம்பம் கொண்ட யாராகிலும் இங்குண்டா? ஒருவேளை நீங்கள் தரக்குறைவாய் நடத்தப்பட்டு இழிவாக ஒதுக்கிவிடப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையை வீணடித்த யாராகிலும் இங்கே இருக்கிறீர்களா? செய்த தவறை சந்தர்ப்பம் கிடைத்தால் திருத்திக் கொள்ளலாமே என்று ஏங்குகிற எவராகிலும் இருக்கிறீர்களா? பிரசங்கி 7:8 பாருங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முதல் பகுதி மட்டுமே என் குறியானதால் மீதி வசனத்தை நான் வாசிக்கப் போவதில்லை. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவே நல்லது. முடிப்பதை விட எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் என்று நான் நினைக்கவில்லை. என் முதல் 23 ஆண்டுகால வாழ்வில் சம்பவித்த சிலவற்றை
நான் பின்னோக்கி பார்க்கையில் அதையெல்லாம் சகித்து தாண்டி எப்படி இங்கு வந்து நிற்கிறேன் என்று எனக்கே ஆச்சரியமாய் உள்ளது. நாங்கள் திருமணமான புதிதில் குடியிருந்த பகுதி வழியாக சமீபத்தில் நானும் தேவுமாக காரில் சென்று வந்தோம். என்னுடைய கோபமும் எரிச்சலும் மனதில் நிழலாடியது. அந்நாட்களில் கடந்த காலம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அதாவது என் வாழ்வின் கேவலத்தை சீர்படுத்தாத நேரம் அது. அதனால் அந்த கேவலத்தின் தாக்கம் என் ஆத்துமாவில் இன்னும் பதிந்து கிடந்தது. மற்றவர்களை பழி கூறியே வாழ்ந்து வந்தேன். முன்னேறவே ஆரம்பிக்காத நேரம் அது. முதலாவது வாழ்ந்த வீட்டின் பக்கம் போனோம். பிறகு இரண்டாவது வீட்டின் பக்கம் போனோம். பிறகு நான் அடிக்கடி போகும் மளிகை கடையும் அடிக்கடி போகும் மூலையில் உள்ள மார்க்கெட்டையும் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நான் கறி வாங்குவதற்காக பிள்ளைகளை தள்ளுவண்டியில் வைத்துக்கொண்டு மேலும் கீழுமாக நடந்தது எனக்கு ஞாபகம் இருந்தது. சிகரெட் வாங்குவதற்கு சோடா பாட்டில்களை விற்று காசு பெற்ற கடை பக்கமாக போனோம். ஒரே ஒரு கார் இருந்ததால் பல இடங்களுக்கு நான் போனது கிடையாது. ஒவ்வொரு வெள்ளி இரவும் முடிதிருத்தம் பண்ணிக்கொள்வதற்காக நான் நடந்து போன சிகை அலங்கார கடை பக்கமாக போனோம். நான் தேவிடம் சொன்னேன், இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்களை அன்றைக்கு செய்வோம் என்று நாம் எண்ணி பார்த்தது உண்டா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தேவன் போட்டிருக்கும் திட்டம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு என்னை கவனியுங்கள். உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் இங்கிருந்து போக விரும்புகிறேன். இப்போது இருக்கும் இடத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த இடம் அல்ல நீங்கள் சேர வேண்டிய இடம். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதற்கென்று தேவன் நல்ல திட்டம் வைத்துள்ளார். ஆமென். எபேசியர் 2:10 பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல திட்டம் போடும்படி நீங்கள் தேவனை கேட்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர் போட்டு வைத்துள்ளார். ஆனால் இன்று என் செய்தி, பின்னானவைகளை நீங்கள் ஒதுக்காவிட்டால் அந்த நல்ல திட்டத்தின் நிறைவேறுதலை நீங்கள் ஒருபோதும் காண முடியாது என்பதே. மற்றவர்களை பழி கூறுவதை நிறுத்துங்கள். உங்களை நீங்களே படிப்பதை நிறுத்துங்கள். முகம் சுளிப்பதை நிறுத்துங்கள். சுய பரிதாபம் கொள்ளுவதை நிறுத்துங்கள். வேடமிட்டு திரிவதை நிறுத்துங்கள். அப்பாவிகள் போல் பார்க்காதீர்கள். திருப்பி சொல்ல வேண்டுமா? மற்றவர்களை பழி கூறுவதை நிறுத்துங்கள். நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களை புண்படுத்தியவர்களை அறவே மன்னித்து கர்த்தரிடம் ஒப்புக்கொடுங்கள். கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் நுழைய முடியாது. கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டு போகும் அளவு உங்கள் எதிர்கால கதவுகளுக்கு அகலம் போதாது. ஒதுக்கு என்றால் அதை நினைப்பதையும் பேசுவதையும் விடுங்கள் என்ற அர்த்தம். பின்னானவைகளை ஒதுக்குங்கள் என்று நாம் சொன்னால் அதை செய்வது எப்படி? ஒன்றை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அதை மறக்க முடியாது. ஐயோ, அவர்கள் செய்ததை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். எனக்கு ஐயோ, நான் அப்பாவி. என் கடந்த காலத்தை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேனே தவிர பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு என்னை நினைத்து நான் வருந்தவில்லை. இந்த நாள் புதிய ஆரம்பங்களின் நாள். எபேசியர் 2:10 கூறுகிறது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய கைவேலையின் வண்ணங்களாயிருக்கிறோம். அதாவது நான் மறுபடி பிறக்கும்போது நான் புதிய சிருஷ்டியாகிறேன். பழையவை எல்லாம் கழிந்தன, புத்தம் புதியவை புகுந்தன. ஆம், இன்னும் என்னில் வித்தியாசம் தோன்றவில்லை. பண விஷயத்திலும் மாறுதல் இல்லை. இன்னும் வேதனைதான். ஆனால் என்ன தெரியுமா? புது ஜீவனுக்குரிய விதை ஒன்று உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் பழையதை நீங்கள் ஒதுக்க வேண்டும். புதிய வழியில் செயல்பட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். மக்கள் எதிர்காலத்தில் நுழைய முடியாதபடி தடுக்கும் ஒன்று, ஒருவேளை மக்கள் தடை செய்யும் பெரிய விஷயங்களில் ஒன்று, நன்றாய் கவனியுங்கள், நமது வாயிலிருந்து கொட்டுகிற குப்பையான கழிசல்கள். விரோதிக்கு எதிராக உங்களிடம் உள்ள பெரிய ஆயுதம் வாய். விரோதிக்கு எதிராக உங்களுக்குள்ள பெரிய ஆயுதம் இயேசுவின் நாமம், இரத்தத்தின் வல்லமை போன்றவற்றுடன் வேத வசனத்தால் நிரம்பிய உங்கள் வாயாகும். உங்கள் வாய் ஒரு ஆயுதம். அதை கொண்டு எதிரி உங்களை விடாது அழிப்பதற்கு நீங்கள் உதவலாம்.
அல்லது தேவன் வைத்துள்ள புதிய ஜீவனில் பிரவேசிக்கவும் நீங்கள் உபயோகிக்கலாம். நீங்கள் இப்படி கூட சொல்ல ஆரம்பிக்கலாம், கடந்த காலத்தில் நான் வாழ மாட்டேன், இன்று ஒரு புது நாள், கடந்த காலத்தை கசப்பாக எண்ண மாட்டேன், நான் எரிச்சல் அடைய மாட்டேன். உங்கள் பழைய சுயம் தலையெடுத்து பரிதாப விருந்துக்கு அழைக்கும் போது திட்டவட்டமாக முடியாது என்று உறுதி பூணுங்கள். உங்கள் கால்களை அழுத்தி வைத்து சொல்லுங்கள், என்னை நினைத்து அழுது இந்த நாளை நான் வீணாக்க மாட்டேன். இந்த வசனத்தை நீங்கள் திருப்ப வேண்டாம். ஆனால் ஒரு புத்தகத்தில் இதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட அதிகாரம் ஒன்றை சமீபத்தில் நான் வாசித்தேன். நான் பேசியிராத எந்த போதனையும் கேட்டிராத ஒரு வசனம். சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் பெறும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை போதித்தருளும். வாட்ச்மேன் நீ என்கிற இந்த ஆசிரியர் நாம் வீணாக்கிய நாட்களை சிந்தித்து பார்த்து கணக்கில் எடுக்க வேண்டும் என்றும், அப்படி நாட்களை வீணாக்கிய காரியங்களை செய்யாதிருக்க ஞான இருதயம் வேண்டும் என்றும், நமது வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து தேவனோடு உடன்படிக்கை செய்து இனி நமது நாட்களை ஒருபோதும் வீணாக்காதிருக்க தேவனோடு நாம் ஒத்துழைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். எனக்கும் தேவுக்கும் திருமணமான புதிதில் அவர் மீது கோபப்பட்டு தொடர்ச்சியாக 2-3 நாட்கள், சில சமயங்களில் ஒரு வாரம் நான் பேசவே மாட்டேன். ஒரு தடவை 3 நாட்கள் நான் கோபத்தோடு அவரிடம் பேசாதிருந்தது நினைவிருக்கிறது. எனக்குள்ளாக பொறுமை கொண்டும் சினுங்கிக் கொண்டும் அவர் மீது வெறுப்போடு நான் இருந்தபோது அவர் என்னை பார்த்து, இயேசு இப்போது வருவாரானால் பூமியில் உன்னுடைய கடைசி நாளை இப்படி வீணாக்கியது வெட்கக்கேடு என்று நீ உணர்வாயா இல்லையா என்று கேட்டார். தேவன் வீணாக்குகிறவர் அல்ல. அவர் நமக்கு தந்த நாட்களை கோபத்தோடும் கவலையோடும் கசப்போடும் எரிச்சலோடும் கலக்கத்தோடும் மனத்தாங்கலோடும் துக்கத்தோடும் இருந்து வீணாக்குவதை நாம் நிறுத்த வேண்டும். புரிகிறதா? பிரசங்கம் பிரமாதம். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக, அவர் கைவண்ணமாக கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். தேவன் முன்னதாகவே நமக்காக திட்டமிட்டு முன் குறித்த நற்கிரியைகளை நாம் செய்யவும், காலத்திற்கு முன்பு அவர் வகுத்து வைத்த பாதைகளில் நாம் நடந்து, இதை கவனியுங்கள், நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களாயிருக்கவும் வைத்துள்ளார். நமக்கென்று முன்னதாகவே ஆயத்தமாக்கிய வாழ்வை வாழ்வது. எரேமியா 29க்கு வாருங்கள். இந்த வசனங்களை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு எதிர்காலம் கிடையாது என்று சாத்தான் இடைவிடாது சொல்ல முயற்சிக்கிறான். மற்றவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் உனக்கில்லை என்கிறான். எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எனக்கு ஏன் இல்லை? இல்லாதவைகளை நீங்கள் இருக்கிறது போல அடைக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், தேவன் எனக்கென நல்ல திட்டம் வைத்திருக்கிறார், நான் அதில் வாழப்போகிறேன். பின்னானவைகளை ஒதுக்கிவிட்டு முன்னானவைகளை நோக்கி, மோசமானவைகளை அல்ல, தேவன் எனக்காக வைத்திருக்கும் நல்லவைகளை நோக்கி நான் தொடர்கிறேன். அதற்கு பிரயாசம் வேண்டும். தொடர்கிறேன். பின்னானவைகளை விட்டு தள்ள முடியாதபடி நீங்கள் செய்யும் காரியங்கள் என்னவென்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டியது அவசியமாகும். நீங்கள் அனுபவிப்பதை விட அதிகமான நல்லவைகள் தேவனிடம் உண்டு என எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய வாய் மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடும் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? மனப்பான்மை இரண்டாவது மிகப்பெரிய தடை. எல்லாம் மனப்பான்மையை பொறுத்ததே. இந்த கருத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்கள் மனப்பான்மையே உங்கள் உயர்வு, அதாவது வாழ்வில் எவ்வளவு உயர்வீர்கள், எவ்வளவு தூரம் செல்வீர்கள் என உங்கள் மனப்பான்மை நிர்ணயிக்கிறது. திறமையோ ஆற்றலோ இல்லாமல் நல்ல மனப்பான்மை உள்ள ஒருவரை எனக்கு தாருங்கள். சகலகலா வல்லவன் ஆனாலும் சாக்கடை புத்தி உள்ளவனோடு வேலை செய்வதை விட இவனோடு பணியாற்றவே நான் விரும்புவேன். தேவன் நல்ல மனப்பான்மை உள்ளவரை தேவன் உபயோகிப்பார். நீங்கள் சமர்த்தராக இருக்க வேண்டியதில்லை. நல்ல மனப்பான்மை இருக்குமானால் தேவன் உங்களை உபயோகிப்பார். வெற்றிகரமாக விளங்குவதற்கு தேவன்
உங்கள் பக்கம் இருப்பாரானால் உலகம் சொல்கிற பிரகாரம் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை உபயோகிக்கிறார். இந்த கூட்டத்தில் இங்கிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான நேயர்கள் உங்களோடும் பேசுகிறேன் என்பதை நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கென்ற திட்டமும் தேவனிடம் உண்டு. உங்களுக்காகவே, உங்களுக்கென ஒரு நல்ல திட்டத்தை அவர் முன்னதாகவே வகுத்து விட்டார். ஆனால் நீங்கள் இன்று ஒரு தீர்மானம் எடுத்து பின்னானவைகளை ஒதுக்கி தள்ளி நல்லவைகளை நாடி தொடர ஆரம்பிக்க வேண்டும். பவுல் சொன்னது எனக்கு பிடிக்கும். நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் கேட்டதிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை அது. என்னை பிடித்துக் கொள்ள எதற்காக கிறிஸ்து இயேசு மரித்தாரோ அதை பிடித்துக் கொள்ள நான் நிச்சயித்திருக்கிறேன். இயேசு மரித்தார், என்னை பிடித்தார், என் வாழ்விற்கு ஒரு திட்டம் வகுத்தவராய் அதற்குள் என்னை நடத்த முயற்சிக்கிறார். நானோ அவர் வார்த்தையின் சத்தியத்தை கற்று, பிசாசு ஒரு பொய்யன், நான் கடந்த காலத்தில் வாழ வேண்டியதில்லை என்பதை உணரும் வரை பிசாசிற்கே செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என் கடந்த கால படைப்பானாலும் என் புத்தியும் மனப்பான்மையும் நான் நடத்தப்பட்டதின் விளைவாக இருந்தாலும் கடந்த கால கட்டுக்குள் நான் கைதியாக இருக்க வேண்டியதில்லை. இப்போது கவனியுங்கள். 50 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ நேற்றோ அல்லது இன்று காலையோ எந்த ஒரு கடந்த காலத்திற்கும் நான் இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் இஷ்டமில்லாததையும் செய்யக்கூடாததை நாம் செய்வதும், நடக்கும் ஒரு சம்பவத்தில் அக்கறை காட்டாது இருப்பதையும் நீங்கள் உணர்கிறீர்களா? பல சமயங்களில் காலை 8 மணிக்கு ஏதோ ஒன்று தவறாக, அதனால் அந்த விடுவதும் ஆச்சரியமாயிருக்கிறது. புரிகிறதா? கவனியுங்கள். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். சரி, 8 மணி முடிந்துவிட்டது, இப்போது 8:30. நான் தொடர்கிறேன். நடந்ததை ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் முன்னேறுகிறேன். 9 மணிக்கு ஒருவர் என் உணர்வுகளை புண்ணாக்கி விட்டார். இப்போது 10 மணி. அதையே எண்ணிக்கொண்டு நாள் முழுவதும் நான் சோர்ந்து போக போவது இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இனி என் வாழ்க்கையை நான் வீணாக்கப் போவதில்லை. என் நாட்களை நான் எண்ணி ஞான இருதயம் பெறுவதால் என் வாழ்வையும் என் நாட்களையும் இனி நான் வீணாக்கப் போவது இல்லை. ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமாக பயன்படுத்த விரும்புகிறேன். நிஜமாகத்தான், என் வயதளவு நீங்கள் வரும்போது இதன் அர்த்தம் உங்களுக்கு நன்றாகவே புரியும். எனக்கு வயதாகிவிட்டதென்று நான் நினைக்கவில்லை. ஆனால் மீதியுள்ள நாட்களை விட அதிகமாக நான் வாழ்ந்து விட்டேன். அது சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். இப்போது 20-25 வயதுள்ளவர்கள் வீணாக்க நாட்கள் இருப்பதாக நினைக்கலாம். என்னால் முடியாது. உண்மை என்னவெனில், என்னைப் போலவே ஒரு நாள் உங்களுக்கும் வயதாகும். என்னைப் போலவே நீங்களும் வீணான நாட்கள் எத்தனை என எண்ணி பார்க்க அவசியமில்லாதபடி என் வாழ்வு உங்களுக்கு ஒரு பாடமாகும் என்று நான் நினைக்கிறேன். எரேமியா 29:11, உனக்காக நான் கொண்டுள்ள திட்டங்களையும் ஆலோசனையும் அறிவேன் என்கிறார் கர்த்தர். அந்த திட்டங்களும் ஆலோசனைகளும் சமாதானத்துக்கானவைகளை தவிர தீமைக்கானவை அல்ல. ஒரு முடிவை கொடுக்க, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்க என்கிறார். யோவான் 6:12, இயேசு திரள் கூட்டமான ஜனங்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்து முடித்த பிறகு ஆரம்பத்தில் இருந்ததை விட முடிவிலே அதிகமாக மீதி இருந்தது. தேவன் உங்கள் வாழ்வில் ஈடுபடும் போது அவ்வண்ணமே சம்பவிக்கும். ஒன்றுமில்லாது ஆரம்பிப்பீர்கள். பிறகு நீங்கள் ஆரம்பித்ததை விட மீதியானது அதிகமாக இருக்கும். இயேசு தன் சீஷர்களுக்கு சொன்ன அருமையான ஒன்றை உங்களுக்கு என்று சொல்லப் போகிறேன். இதனுடைய அடிப்படையை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய ஒன்றை இது போதிக்கிறது. அவர் சொன்னார், மீதியானதை சேகரியுங்கள், எதுவும் வீணாகக்கூடாது. என் வாழ்விலோ அல்லது உங்கள் வாழ்விலோ நமக்கு இருப்பதெல்லாம் மீதியான துணிக்கைகளே என்று உணர்கிற கட்டம் போல தோன்றும். நம் மனதில் கொஞ்சம் மீதி, நமது உணர்ச்சிகளில் கொஞ்சம் மீதி, இதில் கொஞ்சம் மீதி, அதில் கொஞ்சம் மீதி, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை என்று தோன்றுமானால் இயேசு சொல்கிறார், மீதியை எல்லாம் சேகரித்து என்னிடம் கொண்டு வா. கடந்த நாட்களில் உன்னை வேதனைப்படுத்திய எதுவும் வீணாகாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். அதை ஏதாவது ஒரு வழியில் உனக்கோ மற்றொருவருக்கோ நன்மை உண்டாக நான் உபயோகிப்பேன். இது ஒரு அருமையான வாக்கு தத்தம். ஹல்லேலூயா! ஐயோ, என்னை தூஷித்தார்களே, தேவன் உபயோகிக்க விட்டு விடுங்கள். நான் ஒதுக்கப்பட்டேன், தேவனிடம் கொடுங்கள், அவர் உபயோகிப்பார். நான் பல தவறுகள் புரிந்துவிட்டேன். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், எனக்கு எதிர்காலம் இல்லை, நான் செய்த தவறுகள் ஏராளம்.
உங்களுக்கு பரவாயில்லை ஜாய்ஸ், நீங்க பிரசங்கியார். ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மோசே ஒரு கொலையாளி. அதை நாம் யோசிப்பது கிடையாது. மேதகு மோசேயைத்தான் நாம் நினைப்போம். மோசே ஒரு கொலையாளி. எலியா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தும் யேசபேல் என்னும் பெண்ணுக்கு பயந்து ஓடினார். வனாந்தரத்திற்குள் போய் உட்கார்ந்து கொண்டு சாக விரும்பினார். அவருக்கும் கஷ்டகாலம். கிதியோன் ஒரு கோழை. தாவீது ஒரு விபச்சாரக்காரர், ஒரு கொலையாளி. ராகாப் ஒரு விலை மாது, விபச்சாரி. யாக்கோபு வஞ்சிக்கிறவர், பொய்யர், எத்தன், சுரண்டல் பேர் வழி. மத்தேயு வக்கர புத்தி, வரி அதிகாரி. பேதுரு கெட்ட வாயும் ஆணவமும் நிறைந்த கல்லுளி மங்கன். தோமா சந்தேக பேர்விழி. இத்தனை பேர்களும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக என் மனதில் பளிச்சிட்ட பெயர்கள். தேவன் உபயோகித்த மனிதர்களை எல்லாம் பார்ப்போமானால் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தானாக ஏற்படும். இந்த வாக்கு தத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா? யோவேல் 2:25 என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்ததை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பிசாசு திருடிய வருஷங்களை நான் உங்களுக்கு மீண்டும் திரும்ப தருவேன். உங்களுக்குரிய வாக்கு தத்தம் நான் திரும்ப தருவேன். ஏசாயா 61:3 மிக பிரமாதம். கர்த்தர் தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நாம் மாற சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடையையும் அவர் தருகிறார். என் சாம்பல் அகற்றி சிங்காரம் தந்ததினால் தேவன் என் வாழ்வில் மகிமை அடைகிறார். என் துயரமும் துக்கமுமான ஆவியை நீக்கி ஆனந்த தைலம் பொழிந்தார். என் வாழ்வின் மூலம் அவர் மகிமை பெறுகிறார். உங்களை அழிக்க சாத்தான் திட்டமிட்டவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு உதவும் ஊழியமாக மாற்றுவதன் மூலம் சாத்தான் உங்களுக்கு செய்ததை எடுத்து அவன் முகத்தில் அதை கரியாக பூசி விடுவதில் தேவன் ஆவலாயிருக்கிறார். ஹalleluya! ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி இன்னொருவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல கேட்டேன். அவர் சொன்னார், நீ காயப்பட்டு வேதனைப்படுகிறாய், உள்ளம் உடைந்து போயிருக்கிறாய். மற்றவர்களின் காயம் மாற்ற உன் காயத்தை உபயோகிக்கிறேன். அது தேவனுடைய திட்டம். பிசாசை திருப்பி அடிப்பது எப்படி? உங்களை கெடுக்க அவன் முயற்சித்தவைகளை பிறருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் உபயோகிக்கும் போது அவன் முகத்தில் கரி பூசுகிறீர்கள். அது உண்மை என அறிவீர்கள். உங்கள் எதிர்காலம் என்று ஆரம்பம். இன்று உங்கள் மீதி வாழ்நாட்களின் முதல் நாள். கிறிஸ்துவுக்குள் புதிய ஆரம்பம் இருக்க முடியும் என்பது மிக அற்புதமானது. நாம் கடந்த காலத்தின் படைப்பென்றாலும் கடந்த காலத்தின் கைதியாய் இருக்க வேண்டியதில்லை. நாட்களை வீணாக்குவதை நிறுத்த தீர்மானியுங்கள். தேவன் தந்த நாட்கள் வீணானவை என எண்ணி சோர்ந்து அதைரியப்பட்டு நலிவுற்று அவநம்பிக்கை அடையாதீர்கள். உங்கள் எதிர்காலம் எப்படி? தேவன் உங்களுக்கென தன் மனதில் கொண்ட அனைத்தோடும் நீங்கள் இசைந்து போவது எப்படி என கண்டுபிடியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.